நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். ம் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அந்த சம்பவத்துக்கு நான் செஞ்சது சரியா தப்பான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். பெயர்லாம் வேண்டாம். இந்த அம்மா ஒரு 30 வயசு. Okay. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. ம் ஓகேவா? ம் ஸோ அந்த பையனை ஸ்கூலுக்கு இட்டு போய் விட்டு வரும்பொழுது ம் ஒரு பெண்மணி பழக்கமாகறாங்க. ஓகே. பழக்கம் நாளடைவில் இருக்குது. ம் இருக்குதுன்னா ஒரு கட்டத்தில் அவங்க என்ன, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் பழகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஓகே. ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வரும்பொழுது நாட்டு நடப்புலாம் பார்க்கும்பொழுது திடீர்னு ஒருத்தவங்க அதீத உரிமை எடுத்துக்கிறதோ, அதிகமான அடிக்கடி கால் பண்ணுறது, டக்கு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுறது, அப்படிலாம் இருந்தால் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஸ்கூலில் அவங்க குழந்தைய எடுத்து போய் விடும்போது அந்த அம்மா பழக்கமாயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆக்சுவலாக. இவங்களுக்கு 30 வயசு, அவங்களுக்கு 40 வயசு, 10 இயர்ஸ் அதிகம் அவங்களுக்கு. பழக்கம் என்னதுன்னா, இப்போ எப்படி சொல்றது, 2 பேரோட பசங்களும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே போய் பிள்ளைங்களை பிக் பண்ணும்பொழுது அப்ப பேசி அப்ப பழகுனது தான் அவங்க 2 பேருமே வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அதுதான் அவங்க 2 பேருடைய பழக்கம் ரெகுலரா அதுக்கு பிறகு கால் பண்றது, அவங்களுக்கு 2 பேருடைய நம்பர் பரிமாற்றங்கள் இருந்திருக்கு. கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெகுலரா. சொல்லுங்க. அப்படியே நானே சொல்லுவா. ஓகே. ஸோ 2 பேரும் பரிமாற்றங்கள் இருக்கும் பொழுது அதன் பிறகு என்னன்னா லாங் ஹவர்ஸ் அப்படியே பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்ல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மத்தியானம் போலவே வந்துடுறது. இல்ல இந்த மாதிரி வரும்பொழுது ஹஸ்பண்டுங்களுக்கு ஒரு மூக்குல வேர்க்குமே, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அவங்க இல்ல அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாரு. யாருடைய ஹஸ்பண்ட்? 30 இப்ப வராங்க இல்லையா, 30 வயசுக்காரங்களோட ஹஸ்பண்ட் ராத்திரி தான் வருவாரு வேலைக்கு முடிச்சுட்டு வரும்போது. சரி. இவங்களுக்கு இப்ப எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களை போய் கூப்பிடணும் இல்லையா ஸ்கூல்ல இருந்து. அந்த டைமுக்கு என்ன பண்றது, இவங்களுக்கும் ஏதாவது சமைச்சு, அவங்க வீட்டுல அவங்களுக்கு சேராங்கன்னா இவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவா சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இவங்க வீட்லயே அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கிப்பிட்டு அதுக்கப்புறம் போய் பசங்களை பிக் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கறத பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன, அந்த 40 வயது மதிக்கத்தக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப முன்னாடியே சொல்றது இல்ல, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிலாம் இல்ல, அப்பக்கு நான் அவங்க பாட்டுக்கு சமைச்சு அவங்க கூட எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறது நேரா. இது ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, இவங்க வீட்டுல யாரும் இல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருமே இல்லன்றதுனால இப்ப யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மச்சனை இருக்காங்க, கொழுந்த வீட்டில் தான் இருக்காரு, அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி என்ன எப்போ பார்த்தாலும் திடீர்னு வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்னங்க நேற்று பார்த்தோம், நம்பர் பரிமாறிக்கிட்டோம், ஒரு வாரம் ஏன் அடிக்கடி வரீங்க அப்படின்றது மைண்ட்ல ஓடும். ஏன்னா சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னத்துக்கு இது இந்த சர்க்கிளில் இவங்க எடுத்துன்னு வர்றது வேணாமா அப்படின்ற ஒரு அயற்சி ஒன்று இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க 40 வயசுக்காரங்களுடைய மைண்ட் செட்ல பாப்பலாம் இந்த விஷயத்தை. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களா இல்லையான்றதை இவங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க ஹஸ்பண்ட் லேட் நைட் வருவாரு. அப்ப இவங்க வீட்டுல இவங்களும் இவங்க குழந்தைய மட்டும்தான். இது பேச்சிலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பழகும் போது நீங்க சொல்லிருப்பீங்க, என்னங்க காலையில அவரு போனாருன்னா நைட்டு தாங்க வருவாரு, சம்டைம்ஸ் போர் அடிக்குங்க. அப்புறம் ஏதாவது இந்த 6 மணிக்கு மேல துணியெல்லாம் துவைச்சு போட்டு அதெல்லாம் காய வச்சு எடுத்து மடிச்சு வைக்கும் போது சீரியல் போடுவான், 2 சீரியல். அதுல இது நல்லா இருக்காது, இதுல எவன் புருஷன் வச்சுருக்கான்னு ஓடும். இன்னொருத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஆன்மீகம் அது இதுன்ட்டு போட்டு காலி பண்ணுவானுங்க. அது ரொம்ப போர் அடிக்குங்க. இப்பெல்லாம் இவங்க பேசும்பொழுது என்னன்னா, அந்த 40 வயது பெண்மணிக்கு இவங்க தனியாக இருப்பது பேச்சுவாக சொல்லும்போது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம அவங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்காங்க. ஸோ இதை முன்னணியாக வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, டெய்லி பாக்குறது போறது பேசுறது அப்படிலாம் இருக்கும்போது அந்த நட்பு இறுகி இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா என்னன்னா, இவங்களுக்கு ஒரு தனியா ஒரு 30 வயசுக்காரன் ஒரு ஸ்பேஸ் தேவையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒண்ணு ஸ்பேஸ் தேவையா இருந்திருக்கு ஜாக்கி. இன்னொன்னு அவங்க இது பண்றதே என்னன்னா, அவங்க வீட்டுக்கு அவங்க தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து வர்றது, சொல்லாம வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது, ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு போறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன ஒரு ஸ்பேஸ். இன்னொரு விஷயம் நடந்ததையும் அப்படியே சொல்றேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்களே, நமக்கே ஒரு மாதிரி இதுவா இருக்கு, இவங்களை எப்படி நம்ம அவாய்ட் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இவங்களோட அம்மா வீடு பக்கத்துல தான் இருக்கு. புரியுதுங்களா? இவங்க அம்மா வீட்டுக்கு போனா இவங்க அங்கேயும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அது அங்க 40 வயசு மிக்கவங்க அங்கதான் அவங்க தடுமாறி இருக்காங்க. அதனாலதான் அவங்க மிரள ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது
இந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. கரெக்ட். ஓகேவா? ஓ, என்ன சொல்ல வந்தீங்க? அவங்க எங்க வந்து இந்த 30 வயசுக்காரவங்க வந்து அதிர்ந்து போறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கட்டத்துல போர் அடிக்கும். சரி, நீங்க எப்பயுமே ஒரே ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பழகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும். எஸ். ரெண்டாவது இவங்களுக்கும் பக்கத்துல அம்மாலாம் இருக்கிறாங்க, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்கன்னும் போது அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படிதான் இவங்களோட ரொட்டீன் போற லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த 40 வயது பெண்மணி வந்ததுக்கு பிறகு இவங்களோட நிறைய நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போனதும் என்ன ஆச்சுன்னா, அங்க போய் இருக்கும்போது திடீர்னு பெல் அடிச்சு பார்த்தா கதவு திறந்து இந்த அம்மா நிக்கிறாங்க, 40 வயசு காரம் நிக்கிறாங்க. அங்கதான் வந்து அவங்க வந்து மிரண்டு போனது. இப்ப நான் ஏற்கனவே அந்த வீட்டுல சொல்லும் போது எனக்கு கொழுந்தனாரோ தங்கச்சியோ இல்ல ஓரக்கத்தியோ யாரோ ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க, கெஸ்ட் இருக்காங்க, மாமனார் மாமி இருக்காங்க, அப்படி இருக்கும் பொழுது இந்த 40 வயது பெண்மணி அடிக்கடி அங்க வர்றது வந்து கேள்விக்குறியாகும். இவங்களே சொல்லுவாங்க, இல்லைங்க அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, மாமனார் பேசுவாருங்க, எங்க குழந்தை சரி கிடையாதுங்க, அங்க வந்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஆனா இவங்க வீட்டுல அந்த பிக்கல் பிடுங்கள்லாம் இல்லை. அந்த காரணத்தினாலும் அவங்க 40 வயசுக்காரவங்க பத்தி இவங்க பெருசா டோட்டலா சொல்லல. அவங்களுக்கு வந்து யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய தனிமை இருக்கு. அதுல ஒரு சின்ன பாசம் கிடைக்க ஆரம்பிச்சதுமே வந்து அவங்க வந்து முழு அன்பையும் செலுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த முழு அன்பை செலுத்துறது இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலா. சொல்லுங்க. இப்ப 2 பேருக்கு வந்து சமைச்சு போடுறப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு கைப்பிடி அரிசி போட்டா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்க அம்மா வந்து பியூசி படிச்சவங்க, ஜெயலட்சுமி. எங்க அப்பா 5வது 6வது தெரியல, எங்க அப்பா என்ன படிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அவ்வளவுதான், 5வது தான் படிச்சார். ஆனா என்னன்னா இவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு ஆம்பளை புள்ள ஒன்று இருக்கு, பொம்பளை புள்ள பிறந்துருச்சு, இதோட நம்ம நிறுத்திக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. பைத்தியக்காரி, அவன் குழந்தை எல்லாம் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஆளுக்கு ஒரு கைப்பிடி அரிசி போட்டா முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல இருந்து, அதுக்கு படிப்பு செலவுல இருந்து, பால் டப்பாவில இருந்து, கண்மையில இருந்து, அந்த கணக்கெல்லாம் மிஸ்டர் உடம்புல போடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன், அந்த மாதிரி வந்து பேசிட்டு அந்த மாதிரி சமைக்கும் பொழுது ஒரு சேரு எக்ஸ்ட்ரா போறதுல ஒன்றும் ஆயிட போறது இல்லை. அந்த அம்மா தனிமையில இப்படி ஒரு அன்பு கிடைக்கும் பொழுது இவங்களும் அதை வந்து பேசுறது போறது வரும்போது என்ன பண்றாங்க, அதீதமான உரிமை எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா சமைச்சிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, போனாங்கன்னு வந்து கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு கட்டத்துல வந்து தனிமையில இருக்கும் பொழுது அந்த ட்விஸ்ட்ல என்னன்னா, கட்டி பிடிச்சிருக்காங்க, கிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கிஸ் எங்க கொடுக்கப்பட்ட கிஸ்ன்னு தெரியல. கழுத்துல கொடுக்கப்பட்டதா, கழுத்துல எந்த பக்கம், நடுவு கழுத்துலயா, சைடு கழுத்துலயா, பின் கழுத்துலயான்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. ஆக்சுவலா கண்ணம்ங்கிறது நெத்திங்கிறது உங்களுக்கு மனசுல வரவே இல்ல. அந்த கர்மத்தை எதுக்கு இங்க பேசிக்கிட்டு, அதுல ஒரு கிளுகிழுப்பு ஒரு கழுகிழுப்பு இருக்கணும்ல. சரி, அதுதான் அப்படி ஒரு கற்பனையா அப்படி போகும்போது நீங்க கழுத்து முத்தானா கையை பிடிச்சி கூட கொடுத்துட்டு போவீங்க நீங்க. அந்த கர்மத்தை எதுக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கு தூ அப்படின்னு துப்பினாலோ இல்ல வந்து இங்க பிளைங் கிஸ்ல என்ன வச்சிருக்காங்க உங்களை மாதிரி ஆளுங்க அப்படியே கொடுத்து அதை அப்படியே பிடிச்சிக்கோ வச்சுக்க எங்கேயாவது விடு தொலை அப்படின்ட்டு போறதுதான் வச்சுக்காங்க. சார் நம்ம வந்து முத்தம் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இப்ப இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. சொல்லுங்க கேட்போம். இல்லைங்க, நிறைய கதைகள் இருக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இதுதான், அது பேர் என்ன, இந்த லெஸ்பியன் அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயாவது ட்ராக் மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயமா உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆக்சுவலா அவங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆளா என்ன அப்படின்ற டீட்டெயிலும் இல்லை. எல்லாமே வந்து மொட்டத்தா குட்டையில விழுந்த மாதிரி ஏறிது எல்லாமே. புரியுதா? ஸோ இதுல என்னன்னா, இந்த அம்மா வந்து திடீர்னு என்ன பண்றாங்க, அம்மா வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அதுதான் ட்விஸ்ட், அங்கதான் அந்த ட்விஸ்ட் தான். இது கூட வந்து ஏதோ முத்தம் கொடுத்தாங்க, என் சிஸ்டர் மாதிரி மாணி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 4 வயசுக்காரங்க முத்தம் கொடுக்குறாங்க, ஹக் பண்றாங்க, நீ என் சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கலவரம் அப்படின்னு வயிற்றுல பட்டாம்பூச்சி எல்லாரும் பறந்தாலும் கூட பயத்தோட இது எங்கேயாவது வேற மாதிரி போயிடக்கூடாது, பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறிடக்கூடாதுன்றதுல இந்த 30 வயசு பெண்மணி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்காங்க, மிரட்சியா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இயல்பாவே அந்த சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு. இல்ல இவங்க இன்னொரு விஷயம், அத இந்த மிரட்சி சொன்னீங்க இல்லையா, இந்த மிரட்சியோடைய காரணி தான் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்கள்ட்ட போய் என்னன்னு சொல்ல முடியும், நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்றதுக்கு இவங்க தயங்கிட்டு இவங்க சரி நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம், இவங்க வந்து அடிக்கடி வந்துடுறாங்க அப்படிங்கறதுக்காக தான் இவங்க அம்மா வீட்டுக்கே போயிருக்காங்க.
அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றது வந்து அப்படியே பையனை கூப்பிட்டு வர்றதா இல்ல பொண்ணை கூப்பிட்டு வர்றதா அவங்க வந்து அவங்க கிட்ட போய் ஸ்கூல்ல கூப்பிட்டு வர்றது இதுதான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடுதிப்புன்னு பார்த்தா அங்கதான் அதுக்குதான் நான் இங்க சொன்ன அந்த ட்விஸ்ட்ல இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது? ஆமா, அங்க இப்ப அம்மா வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கும் வந்து ரெண்டு கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியா போயிடும். அம்மாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி ஜட்ஜே பண்ண முடியாது. இப்ப இருக்கிற அம்மாக்கள்லாம் மேனமினிக்கலாவே இருக்கிறாங்கன்ற. ஏன் அந்த மேனமினிக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணா எங்க அம்மாலாம் வந்து அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து மிக்சி இது எல்லாமே இருக்கு. பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் சொல்ல வருது மாமியார்களை சொல்றேன், அவங்க டூர் போர்டுக்கு தான் வராங்கன்றேன். இப்ப நிறைய இடத்துல யூஎஸ்ல யூகேல பிள்ளைய பாத்துக்க வரேன் அப்படின்னு டூருக்கு வராங்கல்ல, ஐ மீன் பாத்துக்கிறது வராங்கல்ல, இவங்களுக்கு செய்யறதுதான் வேலை சரியா இருக்குது. தயவுசெய்து உனக்கு ஒரு கும்பிடு உன் காலுக்கு ஒரு கும்பிடு நீ கிளம்பி போ அப்படின்ற அளவுக்கு தான் எல்லா பெண்களும் சொந்த அம்மாக்களே திருத்துற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஆமா, இல்ல அவங்க வந்தா ரொம்ப இது இருக்குயா, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸே பயங்கரமா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி கொடுத்தா அவங்க ஒண்ணு சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்க வரவே வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி வந்ததுமே இங்க வேலைக்காரி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பழகி நாங்களே வேலைக்காரியாகி நாங்களே ஓனரமாவே நாங்களே வந்து நீ நடுவில் வந்து குட்டை குழப்பாத, நான் இங்க வந்து என்ன பிராமியும் சட்டியும் காய போட்டுட்டு வீட்டுக்காரர் வரும்போது இல்ல கெஸ்ட் வரும்போது தான் எடுப்பேன். நீ வந்ததுல இருந்து சனியை எப்ப பார்த்தாலும் இதை அங்க வைக்கிற ஆளையா இங்க வைக்கிற மாமியாரே போதும் பொழுது நீ வந்து என் உயிர் எடுக்க நீ கிளம்பி போய் தொலைய சனின்னு அப்படின்ற அளவுக்கு மென்டாலிட்டியில எல்லா பெண்களுமே இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், எல்லா பெண்களும் எப்படி ஜாக்கின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அது புலம்புறதுல தெரியுது. நீங்க பல பெண்களுடைய மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுறீங்க. அதேதான். ஸோ அந்த மாதிரி நிறைய கதைகள் நம்மளுக்கு தெரிய வருது. அந்த மாதிரிலாம் வந்து புலம்பு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆளா இருக்கிறோன்றதுனால எல்லாருடைய அந்த கதைகளும் நம்மளுக்கு வருது. ஆமா ஆமா, அது இயல்பு தானே. நிறைய பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்பொழுது அது வரும் உங்களுக்கு. பாருங்க எதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. கலவரம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. இவங்க கலவரம் ஆன உடனே நேரா போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற மாதிரி, பாருங்க இது நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, இது வந்து எனக்கு செட் ஆகல, நீங்க வந்து இனிமே வர்றதை நிறுத்திக்கங்க அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா போய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னாங்க, அதாவது நீங்க இனிமே வர்றதை நிறுத்திக்கங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் கம்மிங்ன்ற மாதிரியே அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இது வந்து சரியா படல அப்படிங்கறதும் இனிமே நீங்க வந்து வராதீங்க அப்படிங்கறதையும் வந்து அவங்க கிட்ட நேரடியாவே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இப்ப இவங்களை அவாய்ட் பண்றதுக்காக இவங்க போய் பார்த்தாங்க ஜாக்கி. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, அங்கேயும் வராங்க. இந்த மாதிரி இருந்தபொழுது ரொம்ப ஃபார்மாவே சொல்லிட்டாங்க இனிமே வராதிங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க வராதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்திருக்காங்க. ஆமா, அந்த ட்விஸ்ட் தான் இப்ப இந்த போஸ்ட் வரதுக்கே காரணம். ஆமா, அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சான், உன் மேல நான் காட்டின அன்புக்கு வந்து நீ வந்து இந்த மாதிரி சொல்லிட்ட, ஆனா உனக்கு இன்னைக்குனாலும் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு வந்து இது புரியும். அதேதான். அதுவும் எப்ப புரியும்னா தனிமை வந்து உனக்கு உணர்த்தும். அந்த தனிமை வந்து இந்த பெயினை வந்து உனக்கு உணர்த்தும். அப்ப வந்து நீ வந்து என்ன மாதிரியான ஒரு ஆளை தேடுவ உன் லைஃப்ல. ஆனா அந்த என்ன மாதிரி ஒருத்தவங்கள உன்னால கண்டே பிடிக்க முடியாது உன் லைஃப்ல. இவ்வளவு பாசமா நான் உங்ககிட்ட இருந்தேன்ல, என்ன மாதிரி உன்னை யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறதையும் அதன் பிறகு வந்து அவங்களும் வந்து இனிமே நான் உங்ககிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆமா, கிளம்பினவங்க என்னன்னா இப்ப இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். சொல்லுங்க. இவங்க என்னன்னா பொதுவா இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க என்னன்னா அடுத்தது உடனே அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க நினைப்பு இவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுதான் நான் அவங்ககிட்ட பேசுற முதலும் கடைசியும். காட்டின அன்பை வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஏதோ சம்திங் லைக் தட் என்னவோ. ஆனா தனிமையில இருக்கும்போது உனக்கு அது புரியும், இதே கஷ்டத்தை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க காலே பண்ணல. 15 நாள் 20 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 15-20 நாள் ஆகுது. 20 நாள் ஆகுது. அவங்க கிட்ட ஒரு கால் வரலையா, மெசேஜும் வரல, காலும் வரல. அப்ப ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய கூட்டு போறாங்களா இல்லையான்னு தெரியல, லீவ் நாளா இருக்குதான்னு நமக்கு தெரியல. இது வந்து நம்மளுக்கு இப்படி வந்த ஒரு ட்விஸ்ட். இதுல இன்னொரு பார்வை ஒண்ணு இருக்கு. அந்த முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன எவ்வளவு போச்சுன்னு அப்படின்றது இங்க நம்மளுக்கு இன்னும் தெரியல. என்னவாவது நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கதையை சொல்றோம்னா நம்மள யோகியமாக்கி தான் நம்ம எல்லா கதையுமே சொல்லுவோம். கண்டிப்பாக. என்ன அதுல முக்காவாசி கதையை நம்ம மூடி மறைச்சிட்டு தான் பாதி கதையை தான் நம்ம வெளியவே சொல்லுவோம். ஆமா, அது இப்போ ஆப்போசிட் பர்சன் கேட்கறவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா நீங்க மூடி மறைச்சு கதை சொன்னாலுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க, புரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து இது உனக்கு சரியில்லைங்கிறத சொல்ல ஆரம்பிப்பாங்க. பட் நீங்கள் நல்லா வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் வந்து தானாகவே வந்து அந்த கதையை சொல்கிற மாதிரி ஆயிடுற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இதில் என்னென்னா
ஒரு இல்ல இதுல எனக்கு ஒன்றும் இது இல்லை. நீங்க இதுல நீங்க காமெடியாக தான் சொல்லுவீங்க, நான் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இதுல என்ன விஷயம்னா இந்த டெய்லின்றது வந்து ஒரு பெரிய கலவரத்தை கொடுத்துரும். எஸ், அதுதான் மேட்ரு. ஒன்ஸ் இந்த வயல் ஒரு 3 days இந்த வயல் அப்படின்றது கூட இருக்கும். டெய்லி வந்து உட்காடுறாங்க அப்படின்னும் போது யாருக்கா இருந்தாலுமே அது வந்து ஒரு அயற்சியை ஏற்படுத்தும் அப்படின்றது. ஆனா நீங்க பழகும் போதே நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்ல வந்தேன் ஜாக்கி. நீங்க பழகும் போதே இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு இது வேலை இருக்குதுங்க, நீங்க கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு எப்பயா இருந்தாலும் எனக்கு வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க, என்ன நான் நிறைய வேலை இருக்கு, எனக்கு கால்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதைகள் சொல்லலாம். அதாவது இதை வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பா ரெகுலரா அவங்க வராங்கன்னும் போது ஒரு வாரத்திலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மா வந்து அன்பா காமிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க தனிமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வெண்ட வீட்டுக்கு ஒரு இடம் தேவையா இருக்கு. அப்ப நீங்க நல்லா பழகினதுனாலையும் நல்லா புரிஞ்சுக்கிறதுனாலையும் ஒரு சமைச்செட்டு வந்து கொடுக்கறது, ஒரு நின்று பேசுறது, இதுல நீங்க வரைமுறைப்படுத்தலாம். நீங்க அந்த நேரங்களை வரைமுறைப்படுத்திருந்தாலே இந்த சிக்கல் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அவங்க அதுக்கப்புறம் கழுத்துல முத்தம் கொடுத்துருந்தாலும் சரி, காதல முத்தம் கொடுத்திருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய விஷயமாவே ஆயிருக்காது. ஆக்சுவலா அப்படி ஒரு எல்லை மீறி போயோ அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க நிஜமாலுமே அதை கட் பண்ணியிருக்கலாம். ஆனா இது அம்மா வீடு வரலையும் வரும்போது இன்னும் உங்களுக்கு கவலை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதை முதல்லயே ஒரு வாரத்திலேயே நீங்க இதை வந்து நெறிமுறைப்படுத்தியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். எஸ், இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு ஜாக்கி. நீங்க சொன்ன மாதிரிதான். அதாவது நீங்க ஃபர்ஸ்டே பழகும் பொழுதே அவங்க வீட்டு அட்ரஸ் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்றத இயல்பா பேசியிருப்பீங்க. அப்ப நீங்க முத தடவை 2 தடவை வரும்பொழுதே நீங்க சொன்ன மாதிரி இல்லைங்க, வேற யாரும் வர்றது என் ஹஸ்பண்ட் பிடிக்காது மாதிரி சொல்ல தெரியாதுங்க நிறைய பேருக்கு. அதுதான் நீங்க பட்டு அடிச்ச மாதிரி சொல்லுவீங்க பாத்தீங்களா, நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. எனக்கு வந்து என்ன தெரியுமாயா, இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. யாழினி ஸ்கூல்ல நான் வந்து கொண்டு போய் ரொம்ப ரேரா தான் நான் வந்து போவேன்னு வச்சுக்கோங்களேன். ரேரானா ஒரு எப்பாவது போவேன், அடிக்கடி கூட போயிருக்கேன். ஆனா எனக்கு அங்க யார்கிட்டயே எனக்கு பேச்சே இருக்காது. நான் பாட்டுக்கு போவேன், வெயிட் பண்ணுவேன் கொஞ்ச நேரம். அதாவது உங்களுக்கு கூட உங்களோட ஒரு நட்பு பாராட்டுறதுன்றது வந்து எவரெஸ்ட்ல ஏறி நின்று நிக்கிறதுக்கு சமம். நான் சொல்ல வருது பேசுறது இல்ல, நட்பு பாராட்டுதல். அவங்க ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி பேசுறது, அவங்க ஒருத்தவங்களை வந்து ரெகுலரா கால் பண்ணி பேசுறது, அதுக்கு சொல்றேன். பேசுறது எல்லார்கிட்டையும் பேசுவாங்க அவங்க, ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி சொல்றேன். அதனால உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. படாரு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்றீங்க வேற நீங்க. இப்ப நான் கூட ஒன்றும் இல்லை ரொம்ப பழகான பொண்ணாச்சே. அது வந்து ஒரு சப்பாத்தியில ஒரு இட்லி தூளோட கொஞ்சம் தயிரை தொட்டு சாப்பிடுது. அந்த தயிரை வந்து நம்ம வந்து கடைசியா வந்து ஊற்றி நக்கிறதுக்கு வச்சிருப்போம். அதை வந்து ஒரு சப்பாத்தி இட்லி தூள் காம்பினேஷன்ல ஒரு தயிர், இது எப்படி இருக்கும்? இதை ரசிச்சு ஒரு பொண்ணு சாப்பிடுது, இது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து எச்சத்தனமா என்கிட்ட கேட்காதரா மயிறு அப்படின்றதுதான் சொல்லல. அப்படிலாம் நான் சொல்லையா, என்கிட்ட இந்த மாதிரி கேட்காதீங்க, எனக்கு பிடிக்காது ரீசன்டான ஒரு வேலை சொன்னாங்க. பட் அது எவ்வளவு பெரிய காயத்தை உண்டு பண்ணணும்னு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அதிகமா இருக்கிறவங்க தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியணும்னு. கடைசியில இந்த சப்பாத்தி உருண்டைதான் இப்படி உட்கார வச்சிருக்குங்கிறதா இங்க மேட்டர். இப்ப சப்பாத்தி உருட்டி கொடுத்துட்டு இருக்கா, அது போறான்றது வேற விஷயம். எப்பயுமே காலம் அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். காலம் எப்பயுமே வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, குருவி படத்துடைய இது போடுறாங்க. அதுல வந்து நடிகர் விஜய் பேசுறாரு, நடிகர் திரிஷா பேசுறாங்க, குருவியோட ப்ரமோஷன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க. காலம் பாருங்க, கடைசியில நேத்து ஃபுல்லா வந்து தமிழகமே பரபரத்து போயிடுச்சு. குருவி படம் எடுத்து ப்ரமோஷன்ல கூட வந்து இப்படி ஒரு நிலைமை வந்து 3 பேரும் சந்திப்போம் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எவனோ ஒருத்தவங்க கீழே இருந்து திரிஷா வீட்டுல தண்ணி, திரிஷா வீட்டுல வரலாம் அப்படின்ற மாதிரி கத்தி, அது இந்த பக்கம் இவர் வந்து கைது பண்ணி 9 பேருக்குள்ள வழக்கு போட்டு அவரை அலைய வச்சு அவர் சிரிச்சுக்கிட்டே பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, என்ன குருவி பட ப்ரமோஷன் வேற பார்க்கும்போது தான் டே என்னடா நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று பார்க்கும்போது காலம் விசித்திரமானது. அதுதான் அந்த மாதிரி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அதனால உங்களை மாதிரி பட்டுன்னு சொல்ல முடியாது மேடம், நீங்க அடிச்ச மாதிரி சொல்லிடுறீங்க நீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான கட்டிங் வெட்டிங்கே வர்றது இல்லை, ஏன்னா நீங்க அப்பயே கட் பண்ணி விட்டுருவீங்க. நான் எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களே ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, யாழ்னிக்கு ஏதோ ஒரு விஷயம் வாங்கி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அங்கேயே சொல்லிட்டேன், எதுக்கு வீட்டுக்கு வந்து குடியான்ட்டு ஒழுங்காக நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வரணும் போது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், என் வீடுங்கிறது நான் ரொம்ப குறுகலாக வச்சிருக்கிற ஒரு இது, ரொம்ப குட்டி வட்டம், அது அந்த வட்டத்தில் யார் இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுங்க, அதனால வராதிங்க அப்படின்ட்டு. அப்போயே முடிஞ்சிருச்சு பாருங்க. நமக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அங்கேயே சொல்லிட வேண்டியதான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது வந்து இது ஒரு விஷயம். நீங்கள் அங்கேயே வந்து
ஒரு பேச்சு வாக்கில் வந்து நாங்கள் இங்கே தாங்க இருக்கோம் அங்கே தாங்க இருக்கோம் அப்படின்போது எக்ஸாக்ட் ஹவுஸ் நம்பரோட நீங்கள் தான் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. கரெக்டா ஜாக்கி? இப்போ நாமளுமே இப்போ தான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன், கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் போய் யாழினியை கூப்பிட போனேன்னு வச்சுக்கோங்க, போவேன், நிற்பேன், ஒரு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, ஹாய் யாழினிஸ் மதர் அப்படின்னாங்க, ஏய் ஹாய் அப்படின்வேன். அவங்க வந்து பை சொல்லுவாங்க, நான் பை சொல்லுவேன், நான் பட்டு கரகரன்னு வருவேன், அங்கே ஒரு ஆட்டோ நிற்கும், ஏறி உட்காருவோம், வந்துட்டே இருப்போம். அதனாலே அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு கதைகள் தொடங்கினதே இல்லை ஆக்சுவலா. இப்படியே இருந்தா எப்படி? ஓகேவா? ஆனா ஜாக்கிக்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அங்க டெய்லி அதுல வந்து இந்த ஹாய் சொல்றாளுங்க பார்த்தீங்களா, கேட்கறது என்னன்னா ஜாக்கி வரல அப்படின்வாங்க. இன்னைக்கு ஓ யாழினிஸ் ஃபாதர் டிட்ன்ட் கம். ஆஃப்டர் தி லாங் டைம் ஐ சீன் தி ஒன் சீன் ஃப்ரம் என்னது கட்டா குஸ்தின்னு ஒரு படம். அதுல என்ன இவர் போய் புள்ள விடுறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொழுது ஹீரோ அங்க மிஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பிள்ளைய வரவேற்பாங்க போல இருக்கு. ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிரும் போது ஒரு ஹீரோவுடைய பொண்டாட்டிக்கு, நீ போகாத ஸ்கூலுக்கு நான் போறேன் அப்படின்ட்டு பொண்டாட்டி விட்டதுமே, ஏய் டாடி வரலையான்னு நான் கேட்பேன், இனிமேல் நான் தான் வருவேன். பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நிலைமைங்க. இப்போ ஜாக்கி கிட்ட நிறைய பேர் அங்க வந்து பேசிப்பாங்க, கேட்பாங்க எங்கிட்டே கூட, யாழினிஸ் ஃபாதர் டிட்ன்ட் கம் அப்படின்வாங்க. நம்ம கிட்ட ஒரு சில பேர் ரொம்ப க்ளோஸா பழகிட்டாங்கன்னா ஜாக்கி வரலையா அப்படின்வாங்க. இந்த ஒரு க்ளோஸா பழகாதவங்க நம்ம அதுலயே வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். ஓ ஜாக்கி ஜாக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வரும், கொஞ்சம் ஜேல நிக்கும் கடைசியில, அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், தரம் வாரியா பிரிச்சுக்கலாம். அப்ப அங்கேயே நீங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்கூலு பழகுறீங்க அப்படின்போது, ஆமாங்க நாங்க வந்து மேத்தா நகர்ல இருக்கோம், நீங்க வந்து சீதா நகர்ல இருக்கீங்களான்றதோட நிறுத்திக்குவோம். நாங்க மேத்தா நகர்ல இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல மேல மாடியில குடியிருக்கோம், அதுல 2வது வீடு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்களால வர முடியும் இல்லையா? இல்லைன்னா ஏன்னா இவங்க சொன்னது என்னன்னா எனக்கு ஃபோன் பண்ணாமலே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க. You have also given that space. இது ஒரு விஷயம் இல்லையா? சரி ஓகே, அவங்க சொல்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்க ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டாங்க அப்படின்னாலும் டெய்லி வரும்பொழுது இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி, இல்லைங்க எங்க வீட்டுக்காரர் இப்போ நான்லாம் டப்புன்னு சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் இல்லைங்க ஜாக்கிக்கு பிடிக்காதுன்றேன், முடிஞ்சிருச்சு. ஏமால நிறைய இடத்துல பழி போட்டுருவான் டப்புன்னு தப்பிக்கிறதுக்கு. எல்லாருக்குமே நான் இன்னொன்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆமா, அவனை பார்த்தாலே கர்ண கொடூரமா இருக்கிறான், அவன் வந்து ஏதாவது அப்படின்னாலே சவுண்ட் வேற கொஞ்சம் இதுவா இருக்கும்ல, ஆமாமா கரெக்டு தான் அவன் சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி. அதனால அவங்க நிறைய பேர் என்ன முறைச்சின்னு போவாங்க. சில பேர் திடீர்னு வந்து பழகி திடீர்னு பார்த்தா நம்ம முறைச்சு போவாங்க, ஓ இவன் தான் போய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம தோணும், என்ன ஏன் இப்படி முறைச்சிட்டு போறேன், யாரையும் கூப்பிட போனா இவங்க முறைச்சிட்டு போறான்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை நடந்திருக்கும். அங்க வந்து அவங்கள்ட்ட அப்பவே சொல்லிடுவேன், நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லியிருக்கலாம், நீங்க வரீங்க எனக்கு ரொம்ப உங்களோட பாசம் புரியுது, பட் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடலாம், அதுவும் விட்டீங்க வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் 4வது வீட்டுல பச்சை கலர் பெயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற ப்ளூ கலர் பெயிண்ட் வீடு தான் எங்க அம்மா வீடுன்னு சொன்னதுனால தானே அவங்க அங்க வராங்க. நீங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு 2 நாள் போயிட்டீங்கன்னா, எங்கெங்க போயிருந்தீங்கன்னா நான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிருக்கலாமே. நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளிப்படையாவே நீங்க சொல்லிடலாம். இல்ல நான் வந்து இதெல்லாம் நாசுக்கா சொல்றேன், அதுக்கப்புறம் தான் வெளிப்படை. எனக்கு எனக்கு கால்ஸ் இருக்கு, எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஃபோன் பண்ணாலும் ஒரு 3 மணி நேரம் பேசலாங்க, அதுக்கப்புறம் நான் வெளியில போற வேலை இருக்குது, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருக்கு, முடிஞ்சுது. இந்த இதை நீங்க சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். எஸ், நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து உளுந்து புரண்டு பண்ணிட்டு ஆனால் நம்ம அதான் தனிமை தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல வந்து மிக முக்கியமான விஷயமே வந்து தனிமை தான். இல்லை அதேனுடைய நீட்சி தான். அவங்க வந்து போயிட்டு அது பெருத்த அவமானமாயி அவங்க இனிமேல் அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து டெய்லி வந்தவங்க திடீர்னு வரலன்னு போது இவங்களுக்கு வந்து ஒரு சங்கடமாயிடுச்சு. அதுவும் வராதவங்க வந்து நீங்க 15 நாள் ஒரு மெசேஜ் கிடையாது, ஒரு கால் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. பட் இப்ப 2 விதமா பார்க்கலாமா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு தனிமையோ அதே தனிமை தான் இவங்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இவங்க எப்படி என்ன அப்படின்னே தெரியாம நீங்க ரெகுலரா வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியும். இப்ப நாளைக்கு அதான் அது எப்படின்னா, புதிதாக பழகியவர்கள் உங்களுக்கு வந்து வருஷங்கள் கடந்து நீங்க வந்து பழகிறப்ப வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசா வந்து ரொம்ப தூரம் அம்மா வீடு வரலையும் போறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கலவரத்தை ஏற்படும். இப்ப இதுக்கே கூட நிறைய பேர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் கூட ஓகே, டெய்லின்றது வந்து சஸ்பீஷியஸ் அப்படின்றாங்க. ஆனா இங்க சஸ்பீஷியஸ் லெவலுக்கு வந்து மனிதர்களை புரிந்து கொள்ளவோ இல்லை மனிதர்களோடு டிராவல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. நம்ம ஏன்னா நாடு கிடக்கிற இதுல என்ன யார் எப்பேற்படுங்களோ தெரியாம
ஆமா அதேதான். நடுவு டோர்லயும் விடுறது வந்து ரொம்ப சங்கடமான விஷயம் தான். எஸ் இப்ப அதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த கில்ட்டி தான் இப்ப வந்து அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு தீர்மானமான முடிவு எடுக்காம இதை நீங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க actually. எஸ் எஸ் திடீர்னு ஒரு ஆளு அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியாது, திடீர்னு வந்து இந்த வீட்ல தான் இருக்கிறாங்கன்ட்டு 1,00,000 ரூபாய் பணம் வாங்கி போனாங்களே நேத்து அப்படின்னு வந்து என்ன அதேதான். அந்த மேல நிறைய இருக்கு. பட் ஆனா ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனோடையோ இல்ல பொண்ணோடையோ அம்மாவாக பழக்கமாகும் போது அது எந்த அளவுக்கு எல்லைகள் அப்படின்ற எல்லைகளை தீர்மானிக்காத விளைவு தான் இது எல்லாமே. நீங்க சொல்லி முடிச்சிடலாம். அவ்வளவுதான் ஜாக்கி. இதுதான் இந்த பாயிண்ட் தான் நானுமே சொல்ல வந்தேன். நம்ம தான் வந்து இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சேனல்ல சொல்லுவோம். ஃபர்ஸ்டே நோ சொல்லிடுங்க. ஆமா நீங்க பழக விட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க அம்மா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வர வச்சு நோ சொல்ல வேண்டியது இல்லை. உங்க வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லை மீறுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நீங்க அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிடலாம். இதுக்கு நீங்க எஸ்கேப் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. எப்பயுமே கால் பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். எப்பயுமே கால் பண்ணிட்டு வாங்க. நான் பிஸியா இருந்தா வராதீங்க, எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு அதன் பிறகு வந்து எல்லை மீறாங்க அப்படின்னும் போது இன்னொன்னு அவதான் தனிமை தான். அதனாலதான் அவங்க அந்த சாபம் விட்டு போனது. புரியுதுங்களா? இதே கஷ்டத்தை நீ அனுபவிப்ப, அப்ப தெரியும் உனக்கு அந்த கஷ்டம் என்னன்ட்டு போடி மயிறு அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இந்த கதையில நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு சாரர் ஒரு பக்கத்தை மட்டுமே தான் நம்ம பேசுறோம். அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனை பத்தி இவங்க எதுவுமே சொல்ல. அவங்க கல்யாணமானவங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவங்க டிவோர்ஸ்டா, அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்களா, அவங்களோட நிலைமை என்னன்றது நமக்கு இப்ப சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது நமக்கு தனிமையா இல்ல அவங்க எதனால வந்து இவங்க கிட்ட வந்திருந்திருப்பாங்க எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பிக்சரைஸ் பண்ணிருக்க முடியும் இல்லையா? அப்படி எதுவுமே இல்லாத பொழுது இவங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களோட ஏஜ் டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 30னா அவங்களுக்கு 40, 10 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு ஆள். அப்ப அவங்க பையன் கூட அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு எல்லா இளமையான அம்மாக்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்றதுனால கூட இவங்க வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போயிருந்திருக்கலாம். ஏன்னா நம்மள யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, இவங்க சேர்த்துக்கிறாங்கன்னும் பொழுது இயல்பாகவே வந்து இப்ப உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் நிறைய. அது கொஞ்சம் அதீதமா போயிருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பட் நமக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதனால, பட் இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருந்தாலுமே அவங்க ரொம்ப ரெகுலரா வரும்பொழுது நீங்க அங்கேயே அதை தடுத்திருந்தீங்கன்னா அவங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து எனக்கு வந்து கில்ட்டியா இருக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன சொல்றது, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றதுல நோ யூஸ். அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்களும் வராதீங்கன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படிங்கறத நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, இதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ரைட், அவ்வளோதான். இதுலேயும் ஒன்றும் விஷயங்கள் இல்லை. ஆனால் என்னன்னா அந்த சாபம் விட்டு கிளம்புனாங்கல்ல, அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க வந்து ஒருத்தவங்க டெய்லி இவங்ககிட்ட வரணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது அவங்கள பற்றின தகவல்கள் எதுவுமே இவங்களும் சொல்லலை அப்படின்னும் போது நம்ம வந்து எல்லாமே அதான் சொன்னேன். அதேதான். ஒரு கதை ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது அவங்களுடைய பக்கம் மட்டும்தான் பேசப்படும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அது எதுவுமே பேசப்படாதுன்னு வச்சுக்காங்களேன். பட் எனிவே ஒருத்தவங்களுடைய பிரைவசி பாதிக்கிற மாதிரி வந்து ரெகுலரா அப்படின்னும் பொழுது அது எல்லாருக்குமே அயற்சி கொடுக்கும். அது ஸ்கூல் நட்பு ஒன்றும் இல்லை, பழகின ஒரே ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுடைய அம்மாக்கள் அப்படின்னும் போது அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எடுத்த முடிவு சரியாக இருந்தாலும் அவங்க சொல்லிட்டு போனதும் திரும்ப ஒரு மெசேஜ் கூட இல்லைன்னும் போது ஏங்க நீங்க முன்னாடியே தடுத்திருந்தா இவ்வளவு காயமே இருந்திருக்காரு. இதுதான் நான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். வேற என்ன, இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.